உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம நாட்டோட 52% வேலை வாய்ப்பு ஒரு தொழிலிருந்து தான் வருது. நம்ம நாட்டோட 18.3% ஜிடிபியை இந்த தொழில் தான் கொடுக்குது. நம்ம நாட்டினுடைய 17% எக்ஸ்போர்ட் வந்து இந்த தொழில் தான் கொடுக்குது. இன்னும் சிறப்பு என்னன்னா 147 கோடி பேர் மக்களும் இந்த தொழிலுக்கு தாங்க கஸ்டமரா இருக்கிறாங்க. உலகத்திலேயே அத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஒரு தொழில் அப்படின்னா நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அதுதாங்க நம்ம விவசாயம். அத்தகைய விவசாயிகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? நம்ம வள்ளுவர் ஐயா சொல்லுவாங்க, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர்களெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாக்கு பொய்யாங்க. இன்னைக்கு விவசாயிகள் நிலை அதுதான் இருக்கா? ஒரு மணி நேரத்திற்கு ஒரு விவசாயி இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு யார் காரணம்? யார் பொறுப்பே இருக்கிறது? அத்தகைய ஒரு சூழலுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம இந்தியாவில் சிறு குறு விவசாயிகள் அதிகம் அப்படின்னா ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறவங்க தான் அதிகம். அந்த 2 ஏக்கர் நிலம் இருக்கிற விவசாயி படுற பாடு இருக்கு பாருங்க. அதாவது அந்த 2 ஏக்கரோட நிலத்தோட விலை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய். அந்த நிலத்தை வச்சு அவர் உழுது அதை பயிர் பண்ணி அறுவடை செய்யறதுக்கு அவருக்கு ஆகிற செலவுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவருக்கு 60,000 ரூபாய் ஆகும் செலவு. சரி, இவ்வளவும் பண்ணி அதன் பிறகு அவர் அறுவடை பண்ணிட்டு வந்துருவாரான்னா கடைசி நேரத்தில் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு அறுவடைக்கு முத நாள் மொத்தமும் முடிஞ்சு போச்சு. அத்தனையும் போச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் ஆல்ரெடி போட்ட 60,000 போயிடுச்சு. அடுத்த 4 மாதத்துக்கு திருப்பி அவர் கடன் வாங்குவார். அப்புறம் ஒரு 60,000 ரூபாய் தேவைப்படும். அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு செலவு மீண்டும் அவர் ஒரு கடன் வாங்குவார். அப்படின்னா விவசாயி 3 இடத்துல அவர் கடனை திருப்பி அதுக்கு ஒரு வட்டியோடு கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். இது ஒண்ணுங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு அரசு பணியிலையோ தனியார் பணியிலையோ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைக்குது, நம்ம வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து வீக்லி ஹாலிடேஸ் சனி ஞாயிறு விடுமுறை கிடைக்குது. மந்த்லி ஹாலிடேஸ் வந்து சிஎல் இருக்கு, இயர்லி ஹாலிடேஸ் வந்து பிஎல் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஓய்வூதியம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெனிஃபிட் இருக்கு, நம்ம இன்சூரன்ஸ் இருக்கு, அப்புறம் பிஎஃப் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சாதாரண வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வேலை பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கு சம்பளம் அப்படின்னா வெறும் 84 ரூபாய் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம்னா நீங்க இந்த வேலையை பார்ப்பீங்களா? இல்லைங்க, 250 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் அப்படின்னா நீங்க பார்ப்பீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், 60,000 ரூபாய் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் பண்ணி விவசாயி எடுக்கிற லாபம் தான் இந்த 84 ரூபாய். குறைந்தபட்சம் அதிகபட்சம் அப்படின்னா 250 ரூபா தாங்க கிடைக்குது. நீங்க ஒரு வேலை பார்க்குறவங்களால இந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. அதே நேரத்தில் நீங்க தொழில் பண்றீங்க, இந்த சம்பளத்தை ஒருத்தருக்கு நீங்க ஒரு நாளைக்கு தான் தினக்கூலின்னு கொடுத்தீங்கன்னா யாராவது உங்கள்கிட்ட வேலை பார்ப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க தாங்க விவசாயி. எந்த சூழ்நிலையிலையும் கொரோனா டயத்திலையும் உங்களுக்கு உணவு கொடுத்தவங்க தான் விவசாயி. கொரோனா நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் மறந்துட்டோம். கிட்டத்தட்ட 147 கோடி மக்களுக்கு 3 வேளை சோறு அப்படின்னா 500 கோடி மக்களுக்குரிய ஒரு நாள் உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நாம் அவங்கள மறக்கிறது தாங்க செய்கிறோம். அந்த விவசாயிகள் வந்து நம்ம 2.5 கிலோ இருந்த நம்மளை இன்னைக்கு நாம் என்னவா இருக்கிறோமோ அத்தனையும் விவசாயிகளுடைய வேர்வை உழைப்பு அத்தனையும் நமக்கு உருவாக்கி தரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க. விவசாயிகளுடைய வலியும் வேதனையும், சிறந்த விவசாயம் எப்படி பண்றாங்க, அதனால நம்முடைய மக்களுக்கு என்ன நன்மை இருக்கு, அத்துணையும் அந்த பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 8 மணிக்கு நமக்கான சன் டிவி கல்யாண மாலை. தேசிய நெல் திருவிழா மே 31ஆம் தேதி திருத்துறைப்பூண்டியில். கோவை கொடிசியாவில் செப்டம்பர் 12, 13, 14 தேசிய இயற்கை வேளாண் மாநாடு.